இந்த வீடியோ வந்து ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட். டெரல் ஈவ்ஸ் அப்படிங்கிறவர் எழுதின இந்த யூடியூப் ஃபார்முலா. நீங்கள் ஒரு யூடியூப் கிரியேட்டர்னா இந்த புக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த புக்கை பாதி தான் படிச்சிருக்கேன். அதுக்கே இதில் கண்ணா பின்னான இன்ஃபர்மேஷன் இருக்குது. நான் இதில் என்னெல்லாம் முக்கியமான விஷயங்களாக தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஷேர் பண்ணி வைக்கிறேன். அது கூடவே என்னோட கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டும் இருக்குது. இந்த புக்கோட ஸ்டார்டிங்கே வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. யூடியூப் வந்து ஒரு டேட்டிங் சைட்டாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. யூடியூப் ஆரம்பித்த புதுசில் ஃப்ளையர்ஸ்லாம் பிரிண்ட் பண்ணி காலேஜ்லலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ளையர்ஸில் வந்து டியூன் இன் ஹூக் அப் அப்படின்னு ஒரு வாசகம் எழுதி அப்படிதான் யூடியூப் வந்து பிரபலப்படுத்தியிருக்காங்க. எல்லாரும் அதை வந்து டேட்டிங் சைட்டா பயன்படுத்துவாங்க, அவங்கள பத்தி வீடியோஸ் பேசி போடுவாங்க அப்படின்னு பார்த்தா எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இப்போ என் இஷ்டத்துக்கு நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன் இல்லையா, அது மாதிரி. அதை பார்த்த யூடியூப் ஃபவுண்டர்ஸ்லாம் வந்து சரி இது நல்லா இருக்கே, அவங்க இஷ்டப்படி போட்டுக்கிட்டோன்னு அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ அப்படிதான் யூடியூப் வந்து யார் என்ன கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதை அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஓப்பன் ஃப்ரீடம் மாதிரி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் யூடியூபோட ஈகோ சிஸ்டம், இந்த கிரியேட்டர், பிளாட்ஃபார்ம், ஆடியன்ஸ் அப்படிங்கிற இந்த மூணும் எப்படி வந்து ஒரு ஃபீட்பேக் லூப் மாதிரி அது வேலை செய்யுது அப்படிங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை படிக்கும்போதே ஒரு கிரியேட்டராக நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நம்மளோட வியூவர்ஸ் எந்த இடத்துல இருக்கிறாங்க, இந்த பிளாட்ஃபார்ம் வந்து எப்படி இயங்குது, நாம கிரியேட் பண்ணுறதை எப்படி அது கொண்டு போய் வியூவர்ஸ் கிட்ட சேர்க்குது அப்படிங்கிற அந்த பைப்லைன் மேட்டரை வந்து கரெக்டாக புரிஞ்சிக்க முடியுது. இந்த புக்கிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டராக நான் நினைக்கிறது 4வது சாப்டர், இந்த யூடியூப் அல்காரிதம். யாருமே புரிஞ்சிக்க முடியாத மண்டையை குழப்புற அந்த அல்காரிதம் வந்து எப்படி உண்மையாலுமே வேலை செய்யுது அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். யூடியூப் ஏஐ அப்படிங்கிறது வந்து சிவி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்துது. சிவினா கிளவுட் விஷன். ஸோ இதுதான் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு தம்ப்நெயில் டிசைன் பண்ணி போடுறீங்கன்னா பிக்சல் பை பிக்சல் அந்த தம்ப்நெயிலில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற அந்த மெட்டா டேட்டாவை கலெக்ட் பண்ணி அது மூலமாக தான் வியூவர்ஸ் என்ன தேடுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த வீடியோவை கொண்டு போய் ரெக்கமெண்ட் பண்ணுற வேலைகள். ஒரு தம்ப்நெயிலை பார்த்து தான் அந்த வீடியோவோட கண்டென்ட் வந்து என்ன இருக்குது அப்படின்னு நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து அது வந்து நமக்கு வந்து கியூரியாசிட்டியை கிளப்பி நம்ம போய் அதை கிளிக் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த தம்ப்நெயில் தான் கிளிக் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு பேக் போனாகவே இருக்குது. இந்த தம்ப்நெயில் விஷயத்தில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, தம்ப்நெயிலில் நீ ஏதோ ஒன்றை வச்சுட்டு வீடியோக்குள்ளே அந்த கண்டென்ட்டை சரியாக சொல்லலைன்னா ஏஐ அதை கண்டுபிடிக்குது. அதாவது உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவோம். இப்போ தம்ப்நெயில்ல வந்து நீங்க ஏதாவது ஒரு நடக்காத ஒரு விஷயத்தை காமிச்சிட்டு ஓ இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டு உள்ள போனோடனே அந்த விஷயமே நடக்கல அப்படின்னு இதுவாகும்போது ஏஐ வந்து அதை ரெக்கக்னைஸ் பண்ணி அந்த மாதிரி வீடியோலாம் ரெக்கமெண்ட் பண்ணுறதை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் OCR, ஆப்டிக்கல் கேரக்டர் ரெக்கக்னிஷன். இப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோவில் அந்த ஏஐ ஒவ்வொரு ஃப்ரேமையும் ஸ்கேன் பண்ணி அந்த ஃப்ரேமில் என்னென்ன நடக்குது, அதில் பேசுகிறவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் என்ன இருக்குது, பேக்ரவுண்ட் என்ன இருக்குது, பேக்ரவுண்டில் இருக்க பொருட்கள் என்ன இருக்குது, ஸோ இங்கே புக்கு இருக்குது, இந்த பக்கம் ஒரு மானிட்டர் இருக்குது, பின்னாடி ஒரு போஸ்டர் இருக்குது, ஒரு கேலண்டர் இருக்குது அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அது ஸ்கேன் பண்ணி அந்த மெட்டா டேட்டாவை கலெக்ட் பண்ணி நீங்க என்ன தேடுறீங்களோ அதுல இருக்கிற கீவேர்ட்ஸுக்கும் என்னோட வீடியோல இருக்கிற கண்டென்ட்டுக்கும் மேட்ச் பண்ணி என்னோட வீடியோவை உங்ககிட்ட வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது. ஒவ்வொரு நாளும் அந்த ஏஐ வந்து இவால்வ் ஆகிட்டே இருக்கு. கரெக்டான வீடியோஸை எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல அது ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கு. அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. முன்னாடி அது எப்படி செயல்பட்டு இருந்ததுன்னா, ஒரு வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்குறாங்கன்னா அந்த விஷுவல் கவுண்ட் இருக்கும், இன்னும் இத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. அந்த கவுண்ட்டு யாருக்கு அதிகமாக இருக்கோ அந்த வீடியோவை தான் யூடியூப் வந்து அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணும். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, வியூ கவுண்ட் இல்லாமல் எவ்வளவு நேரம் பார்க்குறாங்க அப்படிங்கிற அந்த டைம் ஃபேக்டரை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோவை ரொம்ப நேரம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப நேரம் பார்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த டைம் ஃபேக்டரை இம்பார்ட்டன்ஸாக வச்சு அந்த வீடியோ பல பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும். அவங்களோட முக்கியமான தேவை, அவங்களோட முக்கியமான ஐடியாலஜி என்னென்னா, ஒருத்தன் உள்ளே வரான் யூடியூப்பில் வீடியோ பார்க்கறதுக்குன்னா அவனை தொடர்ந்து பார்க்க வச்சுட்டே இருக்கிறது. அவன் எவ்வளோ நேரம் அவனை பார்க்க வச்சுட்டே இருக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு அடிக்ஷன் மாதிரி தான். ஸோ பாதி புக்கு படித்ததுக்கே இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கேன். மேபி அந்த புக்கை வந்து கொஞ்சம் முழுசாக முடிச்சுட்டு வேறு என்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி குட்டியாக இன்னொரு வீடியோ வேணால் பண்ணி போடுறேன். ஸோ இப்போ என்னோட கன்ஃபெஷன். ஃபர்ஸ்ட் நான் யூடியூப் ஆரம்பிச்ச போது என்ன நினச்சேன், எனக்கு வந்து இந்த ஸ்லோ டிவி மூமெண்ட், மெதுவாக நகர்ற காட்சிகள் அதெல்லாம் ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் வந்து எடிட்டே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கே ஒரு வீடியோ பேசி போட்டிருந்தேன். பட் இந்த புக்கை படித்ததுக்கப்புறம் ஏன் வந்து என்னோட வீடியோஸ் வந்து வியூஸ் கம்மியாக வருது, எதனால் வந்து என்னோட வீடியோஸ் வந்து அல்காரிதம்னால தள்ளி வைக்கப்படுது அப்படிங்கிற பல டீப்பான விஷயங்கள் புரிஞ்சிக்க முடிஞ்சது. புது யூடியூப் கிரியேட்டரா எடிட்லாம் பண்ண வேணாம், எனக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும், ஸ்லோவா பேசுறது தான் பிடிக்கும் அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்த ஆளு ஏன் எடிட்டிங் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இனிமேல் வர வீலாகா இருக்கட்டும் இல்லை எந்த வீடியோவா இருக்கட்டும், எக்ஸப்ட் இந்த ஸ்லோ டிவி அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் வீடியோஸை தவிர ஓரளவு எடிட் பண்ணி
பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவுக்கு வந்திருக்கு. ஏன்னா அப்போ தான் இந்த வீடியோஸ்லாம் போய் பார்க்கவும் ரெக்கமெண்ட் ஆகும், சப்ஸ்கிரைப் வருவாங்க, யூடியூப்பில் இருக்கிறதுக்கான ஒரு அர்த்தம் கிரியேட் ஆகும். புது யூடியூபராக நான் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு திருப்புமுனை, நல்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு. மீண்டும் இன்னொரு வீலாகில் ஜாலியாக பேசுவோம், சந்திப்போம் வித் எடிட்டிங்.